தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல வந்து டெபாசிட் இழந்திருக்கோம். இப்போ தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது? இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்களில். பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது இருந்திருந்தால் போயிருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேறு மாதிரி போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி அடைஞ்சால் கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அண்ணா திமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அது அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்போ வெற்றி பெற்றுக்கல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணியில் இருந்தால் நாங்கள் அதிக இடங்களை 30 இடங்களை பெற்றுக்கலாம். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர். பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்துருக்குது. 6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்கள். ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது. சார், இப்போ பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் சசிகலா ஒரு பக்கமும், அதே போல் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கூடி வராங்க. நீங்கள் உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுகிறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அவெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார், இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்கள்? அப்போ மட்டும் நாடாளுமன்றம், அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்கே திமுக வேட்பாளர் போனோம், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. அங்கே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.